என்ன டாக்டர், அத்தைக்கு எதுவும் ப்ராப்ளமா? இவங்களுக்கு இப்படியே போனா ப்ராப்ளம் ஆயிடும். மனசுக்கு வயசாகலைனாலும் உடம்புக்கு வயசாகுதுல்ல, அத மறந்து இன்னும் உழைச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் ஆகும். திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் ரெஸ்ட். எங்க டாக்டர், எங்க இவங்க சொன்னா கேக்குறாங்களா? எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, நான் இந்த வேலையை பிரிச்சு கொடுக்கறத பத்தி சொன்னேன். உடம்ப பாத்துக்கோங்க. இப்போதைக்கு எந்த மெடிசனும் தேவையில்லை. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அது மட்டும் போதும். மத்தபடி ரெஸ்ட் தான் உங்களுக்கான மெடிசன். நான் வரேன் மேம். தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். அவருதான் படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னா எங்களுக்கு ஆதரவா இருக்கிற உங்களுக்கு இப்படி ஆகுது. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே உங்க முதுகுல எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்க முடியும்? வீட்ல இத்தனை பேர் இருக்கோம். இவர்கிட்ட கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தா இவர் பாத்துக்க மாட்டாரா? இல்ல நாங்க தான் பாத்துக்க மாட்டோமா? அதை நாம சொல்லி என்ன ஆக போகுது அமுதா? அது அவங்களா புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க எல்லாரும் போங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மேம், இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணலாம் மேம்? நான் வேணும்னா ரீஷெடியூல் பண்ணட்டுமா? வேற என்ன பண்றது? சிலதை மட்டும்தான் ரீஷெடியூல் பண்ண முடியும். அக்ரிமெண்ட் சைன் பண்றதை தள்ளி வச்சா பார்ட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியல மேம். டாக்டர் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு இந்த சூழ்நிலையில வர முடியுமான்னு தெரியல. உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது மேம். ஆனா இதை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல மேம். 20 வயசுல ஓடின ஓட்டத்தை 60 வயசுல ஓடக்கூடாது. ஆனா என்ன பண்றது? நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யத்தை யோசிக்காம யாரு கையிலையும் எடுத்து கொடுத்துட முடியாதுல்ல. சிபி கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.